பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பட்டை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இதை அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 30 வெள்ளைப்பூடு பல் வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு தான் இதில் ஹைலைட்டு. வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் அதையும் உரித்து வச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. மசாலாவை நம்ம இப்போ சேர்த்துட்டு புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம குழம்பு கட்டியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டலாம். சூப்பரான மிளகு குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள்.